காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வரின் பெயரையும் படத்தையும் தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. பெருஞ்செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வைகை செல்வன். அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கலாமா? இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது பின்னடைவு அல்ல. ஏனென்றால் ஒரு அரசாங்கத்தினுடைய பணத்தை, மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக தன்னுடைய பெயரை முன்னிலைப்படுத்தி ஒரு விளம்பரம் தேடுகிற இந்த நிகழ்வைத்தான் உச்ச நீதிமன்றம் வரை ஒரு நியாயத்தை பெறுவதற்காக போராடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் ஒரு அரசாங்கம் எது வேண்டுமானாலும் செய்யலாம். அதை கைகட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஒரு எதிர்கட்சியினுடைய அழகல்ல. அதை எவ்விதத்திலே எதிர்க்க வேண்டும், இது சரியானவையாக இல்லை, இது நியாயமானதாக இல்லை என்கிற அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடத்திலிருந்து கடமாடியது. அதிலே உயர் நீதிமன்றத்திலே தீர்ப்பை வழங்கியதனுடைய அடிப்படையிலே பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு IAS அதிகாரிகளையே அது வேறொரு பெயராக மாற்றி அந்த திட்டத்தை வேறொரு திட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் என்பதை வேறு நமக்கான ஒரு ஸ்டாலின் என்பதை மாற்றி அதை மீண்டும் இந்த இவற்றை கொண்டு வருவதை எதிர்த்துத்தான் உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு சென்றது. தற்போது நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மக்கள் மன்றத்திலே எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். நீதி நீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்தான் என்றென்றும் மக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். எதிர்கட்சி அப்படிங்கிற அடிப்படையில, அந்த கடமையின் அடிப்படையில களமாடணும், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட கருத்துக்கு நன்றி. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.